அடிக்கிற உங்க அம்மா சிலுக்குடா என் பருப்ப சொல்லு என் பொண்டாட்டி விட்டால விடுவா என் மாமியாரு கேப்பாடு டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பா என்ன எது கூட்டு வந்த நாடுகாடு தானே கூப்பிட்டா போட்டு நடிடா கூப்பிட்டா பார்த்தா நான் வரல போடா வரமாட்டியா வர முடியாது வாங்கினியா துட்டுனாச்சு வாங்கினியா துட்டு 3 லட்சம் 3 லட்சமா அட்வான்ஸா நானா எப்படா எப்ப குத்துங்க எப்படா குத்துவேன் வீட்டுக்கு வந்து குத்துமே ஆமா எதுக்கு வர்ற நான் ஆளு என்ன ஆனா உங்ககிட்ட கொடுத்தா முன்னாடி சாட்சி அம்மா பாத்துருந்தாங்க ஆயா கோலகாலி தானே பாத்துருந்தாவா ஏமா நீங்க காசு சாத்தினே வீட்டுக்கு வந்தீங்க நீங்க வர போது நான் ஆள் இல்ல காசு வாங்கின எங்க அம்மா சாட்சி கையாத்து போட்டது என் மனைவி அத பாத்துட்டு எங்க ஆயா கோலகாலி கேள்வி அவங்க தானே வாங்கினாங்க அவளுங்களை தான் போட்டாடுறா போடா போடா என்ன மலையா ஒரு ராஜா மாதிரி கழுத்துக்குறேன் என்னடா என்ன இந்த கூத்தாரத்தை எனக்கு தொழில் தெரியும் நேரா போய்கிட்டே இருக்கிறேன் கூத்தாரத்தை விட்டா வேற என்ன தொழில் தெரியும் என்னதா வேற என்னடா தொழில் தெரியும் எனக்கு 1008 வேலை தெரியும் எனக்கு இந்த கூத்தார தொழிலை விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து நான் சாராய கடை வச்சு போச்சு போடா உனக்கு வேணும்னா இந்த கூத்தார தொழிலை விட்டுட்டு வந்து என் பக்கத்துல சால்னா கடை போட்டு தரேன் போயிச்சுக்கோ எனக்கு விக்கிற வேலை எனக்கு உனக்கு நக்கிற வேலை அடிக்க மாட்டேன்னு சொல்லு நான் மேல வரேன் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன்ல அடிக்க மாட்டேன் அதை உச்சார வச்சு மூஞ்சா செய்திக்கிற மாதிரி தடம ஒரு மணி நேரத்துக்கு மேலே இவனை யாருமே ஏன்னா நீங்க தூங்கும் போது இவன் கனவுல வந்தாலும் வருவான் நீங்க புதுசா வீடு கட்டி பூச்சால ஆகாம இருக்கும் அவங்க எல்லாம் நாடு கொண்டோடனே என்னென்ன வாங்க வர மாதிரி சும்மா வராதீங்க இவ்வளவு பெரிய தடி கொம்பா எடுத்தாங்க ஐயா சொல்லி தரேன் எத்து மாதிரி வீட்டு மேல வைங்க சிக்ஸ்டி கழிஞ்சு போலாம் நேரம் உனக்கு வர வேண்டியதானே காலத்தான் முதல் கேக்குறேன் ஐயா நான் வீட்டுக்கு அடுக்காத ஒரு வழக்கு மாதிரி தொண்ட மாதிரி நான் பாட்டுன்னு ஊர் சுத்திங்க ஆமாங்க ஒரு வழக்கு மாதிரி நம்மகிட்ட மாதிரி சுத்திங்க ஊர் சுத்திங்க பாஞ்சு நேரம் கட்டு போறவனா இல்ல கேட்க அவரு கூட கேட்கலங்க சின்ன வயசுல இருந்து ஊர் சுத்திங்க எனக்கு ரொம்ப நாளா திருப்பதிக்கு போகணும்னு ஆசை திருப்பதி போக வேணும் நீ சிச்சாயா கையில காசு
திருப்பதிக்கு போலங்க. எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த பையன் வீட்டுக்காரங்க ஒரு உலகம் மாதிரி தம்பி மாதிரி ஊர் சுத்தி நடக்குது, இது காலகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் உலகத்துல ஈடுபாடு பண்றாங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன பண்ணாரு, போனாரு கண்ணாரு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்க. ஆமாங்க. கல்யாணம் பண்ண கையோட மருமக பிள்ளை மாமியார் வீட்டுக்கு எதுக்கு போவாங்க, அருவுல போவாங்க. 2 நாள் மருவு முடிஞ்சதுங்க. 3வது நாள் மருவு. உடனே எங்க மாமியார் வந்து மருமக பிள்ளையா வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். திருப்பதிக்கு என்ன மட்டுமா என்ன ஒன்றுதான். உடனே ஓடி போய் பஸ்ல சீட்டு புடிச்சு நான் உட்காந்துட்டேன். சீட்டு புடிச்சு உட்காந்துட்டேன். ஆமாங்க. அவரும் வந்தாரு, அவரு எதிர் சீட்ல அவரு உட்காந்துட்டாரு. திருப்பதி பஸ்ல சீட்டு போட்டா STMS. ஆமாங்க. கண்ட்ரைட் வந்தாரு, டிக்கெட் நேரா கேட்டு வந்தாரா. நானா திருப்பதிக்கு போறணும்னு இல்லையா, எங்க மாமனார் தானே கூப்பிட்டாரு. அவரு டிக்கெட் எடுக்க போறாரு, நான் கம்முன்னு உட்காந்துங்க. அவரு நான் நினைச்சுனாரு வீட்டுக்கு தலைமரும் புள்ள புது மறுப்புள்ள எங்கன்னா வட்டிக்கு வாங்கி வந்துருக்க போறான், கட்ட வச்சிருப்பாரு. அவன் டிக்கெட் எடுக்க போறான்னு அவரு உட்காந்துங்கிறாரு. நான் அவரு பாக்குறேன், அவரு என்ன பாக்குறாரு, எங்க 2 பேரும் கண்ட்ரைட் பாக்குறான். யாருமே டிக்கெட் எடுக்கலங்க. உடனே எங்களுக்கு காரி மூஞ்சி அங்கேயே இறக்கி விட்டா வண்டி எடுத்து போட்டான். யாருமே டிக்கெட் எடுக்கலங்க. இந்த சம்பவத்துக்கு போய் நீ வேற சீட்டு வேற புடிச்சிட்ட. நான் ஊரெல்லாம் தமிழ் போட்டு வந்துட்டு திருப்பதிக்கு போறேன் தமிழ் போட்டு நீ. ஆமாங்க. அப்படியே திரும்பி போனா ஊர்ல குறைச்சானா மூஞ்சி மேல காலி மொழி மேல. ஆமாடா. நானும் எங்க மாமனார் அங்கிருந்து பொறி நடியா நடந்து நேரா திருப்பதிக்கு போனோம். ஆனா உண்மையில நல்ல தரிசனங்க. அப்படியா? நேரா திருப்பதிக்கு போயிட்டு அந்த முருக பெருமானை பார்த்துட்டேன். திருப்பதி போயிட்டு திருப்பதி தாங்கிறார முருகிறா. திருத்தலையா இருக்கிற யாருமே மாத்தல. எல்லாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாங்க. அவன் போறான், சாமி கும்பிட்றான், வெளியே வரான், ஹோட்டல்ல சாப்பிடறான், லட்டு வாங்குறான், வீட்டுக்கு போறான். வச்சு வேற காது அடிக்குதுங்க. நந்தே போனமே திருப்பதிக்கு வச்சு வேற காது அடிக்குது. இட்லி எவ்வளவுன்னு போய் ஹோட்டல்ல கேட்டா ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்றாங்க. ஒரு இட்லி 15 ரூபாயா? ஆமாங்க. அந்த மாநிலத்துல பாக்கெட்ல கை விட்டு பாக்குற ஒரே ஒரு பிள்ளை முள்ளைங்க பத்தாட்டா 5 ரூபாய் தான். 5 ரூபாய் தான் எடுத்து போற நீ. அந்த 5 ரூபாய் எடுத்து வாங்கி கொடுத்தா பாதி இட்லி கூட வராது போலகுது. சரி பச்சை வேற காது அடிக்குது, வெத்தலை பாக்குனா வாங்கி போட்டு பச்சாதுன்னு சொல்லிட்டு நேரா பங்கல்ல போய் வெத்தலை பாக்கு வாங்கினாங்க. ஆனா கடைக்கார சும்மா சொல்லக்கூடாது. நான் முந்தா 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்கு கொடுத்தாங்க. 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து எங்க மாமனார் என்ன கொடுக்குறேன். எங்க மாமனார் என்ன பாத்து காக்குறாரு, அருவுக்குதா உனக்கா, புத்திக்குதா உனக்கா, அட பரும்பாக்கு பையா, அட அனாதி பையா, அட அம்பாக்கு பையா, அட புலிவா. எங்க மாமனாரு என்ன கேக்குற, மாமனாரு உன்னை பார்த்து கேக்குறாரு. என்ன மாமனாரு என்ன மாமனாரு என்ன பார்த்து இப்படி கேக்குறியான்னு. ஏண்டா பையா வெத்தலை பாக்க மட்டும் வாங்கியிருந்தா சுனாமி யாரா வாங்கிடுவாங்க. அதானே. ஆமாங்க. வெத்தலை பாக்கணும் ஒண்ணு போட்டா சுனாமி தேவை. உடனே கடைக்காரன் பையன் ஏன் கடைக்காரன் நான் வந்து 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 ரூபாய் கொடுத்து சுனாமி ஏன் தரலன்னு. ஏன்டா தம்பியா அந்த டப்பா இருக்குதே எடுத்து வந்து தர்றாங்க. நல்ல மனுஷனா. ஆமா. நான் அப்பதான் நினைச்சேன் நான் முந்தா 5 ரூபாய்க்கு 4 வெத்தலை 2 பாக்குன்னா டப்பாவோட சுனாமி காட்டி டப்பாவோட தூக்கணும். ஆமாங்க. மாமனார் புரியல. நான் வரத்துக்குள்ள எங்க மாமனார் ஒரு வேலை பண்ணிட்டுக்கிறேன். என்ன வேலை பண்ணல? நான் வாங்கிட்டு வந்த வெத்தலை எனக்கு 2 வெத்தலை, அவருக்கு 2 வெத்தலை, எனக்கு ஒரு பாக்கு, அவருக்கு ஒரு பாக்கு சரி பாக்குமா பிரிச்சுக்கிறார். அவன் விடுவனா நான் என்ன பண்ணேன், எத்தாங்க சுனாமில பாதி சுனாமி நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கிறேன், மீதி சுனாமி அவரு வச்சுக்கினாரு. போட்டு மொல்றோம், ஒரே எச்சல் தாங்கல. மார்கழி மாசம் வெயில, ஆர்கை மாசம் வெயில, அப்ப சித்திரை மாசம் குளிரா? சித்திரை மாசம் வெயில. ஐயோ சித்திரை மாசம் கத்திரி வெயில தலை வச்சு பாரு. நானும் எங்க மாமனார வாரி அப்படி போய் நின்னுங்கண்ணா நீங்க நாட்கள் இருந்து சொல்லா ஒழுகுது. ஆமாங்க. சொன்னா போயில இருக்க அந்த நேரம் தான் ஒரு நாய் வந்து எதிர நின்னுங்கண்ணா, அதுவும் நீங்க நாய் ஒண்ணு அது நாட்கள் சொல்ல ஒழுகுது. அடே இதுவும் நம்மள மாதிரியா வெத்தலை பாக்கு வாங்கி போட்டுச்சுன்னா அதிகமா போயிட்டா இங்க வந்து சொல்லு ஒழுங்குது. இது பின்னாடி போனாதான் வைத்தியம் கிடைக்கும். நானும் எங்க மாமனார் நின்று பாத்துக்கிறோம். அந்த நேரம் தான் ஒருத்தன் வேலைக்காத்த அந்த ஒப்புல உக்காந்து எழுந்து போறான் அந்த நேரத்துல. ஆமாங்க. இந்த நாய் என்ன பண்ணிச்சா திபுன்னு போச்சு போய் சிலுமிச்சு. ஆமாங்க. எங்க மாமனார் என்ன கூப்பிட்டா நாய் நாக்கு அவ்வளவு பெரிய நாக்கே உள்ள போச்சுன்னா
நம்ம நாக்கு உள்ள போவாது. அவரு போனாரு, அவரு ஒரு சிலுப்பினாரு. என்னதா அதான் எங்க மாமனார் நாக்கா உள்ள போதுன்னா நம்ம நாக்கு போவாது. எங்க மாமனார தள்ளிட்டு நான் போய் ஒரு சிலுப்பு. அப்ப தாய் எச்சில அடங்குச்சு. எங்க மாமனார் என்ன கூப்பிட்டு மண்ணா சொன்னால மாதிரி சொன்னோம். இது நமக்குள்ளே ரெண்டும் மாமன் புள்ள வீட்டுக்கு போலான்னு. பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நல்ல புத்தி இருக்குடா அவருக்கு. அண்ணா சொன்னாலும் மாதிரி யாருக்கு தெரியக்கூடாது. வீட்டுக்கு போனேன். என் மண்டாடி வெளியே நின்னுங்கடா. அது ஏய் பச்சை காது அடிக்குது தண்ணி மண்டாடி. வீட்டுக்கார திருப்பதி போய் வரானா திருச்சி புஷா தருவான லட்டு. ஆமா அப்படி எது பார்த்து கொண்டு இருக்கா தண்ணி மண்டாடி. நாங்க திருப்பதிக்கு போய் கை வீச்சுன்னு வர ஒரு பழமங்கானும் ஒரு லட்டு காணும். நான் எனக்கு ஆகிறா உன்னை பார்த்து கேக்குறேன். ஆமா அடி பாய் பச்சை காது அடி தண்ணி மண்டாடி. தண்ணி மண்டாடி என் கையில குடுத்தா எனக்கு ஆகிறா. நீ மட்டும் திருப்பதி துண்டு வட்டி. அப்பதான் நினைச்சேன் மண்ணா துண்ணாலும் மழை துண்ணணும். மாமனார் நம்ம கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது வராதுமா பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரா. அது ஏய் நான் மட்டும் சேர்ந்து தாண்டி என்ன சொல்றேன்னா அந்த கதையை அவ்வளோ சொன்னேன். காரி மூஞ்சி தோடுபடி அதெல்லாம் இருக்கட்டும். கத்துல பார்த்து இது வேணுமா திருப்பதியில் ஒரு லட்டு திருத்தல் லட்டு இந்த லட்டுடா பேக்க போல மங்காளி கூட்டு போறான் இருக்கா.
சொல்லு. யார பாடு தெரியாதவ சாப்பிடுறா ஐயா ஒயின் சாப்பு வர சொன்னி ஒயின் சாப்பு வர சொன்னி வாத்தா காரி அரசோய் ஒயின் சாப்பு வர சொன்னி 2 போட்டலத்தை வாங்க சொன்னி ஒயின் சாப்பு மாமான்னு நான் நினைச்சேன் மரியாதையில அழைக்கு மாமா பையா லங்காரி பையா அந்த பேமாரி பையா அந்த முட்டை தண்ணு பையா சரியா நான் பார்த்தா ஜவுடியா என் கல்யாண சாமான் போச்சு கொலகார பாடு 3 அறுத்து வாயில போட்டு கிடையாது அம்மான வெளியே வந்து என் பொண்டாட்டி விட்டால விடுவா என் மாமியாரு கேப்பாடு வேற தொட்டு வேற பாப்பா தப்ப நினைக்காத என் மாமியார் கல்யாணத்துக்கு சீதனமா 3 பட்ட சைல 3 பட்ட வெள்ளி அண்ணா கயிறு தமிழ்நாடு ஆந்திர வடக்கு ஆப்பிரிக்கா ஏண்டா என் தாலியா மகேந்திராபுரி நாடு மகேந்திராபுரி பாடி இந்த மகேந்திராபுரி நாட்டு மன்னனுக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் கருணாகா அமைச்சர் எனக்கு எதிரு இந்த உலகில் எந்த தெரியாது
புகையில ஒரு சிங்கமாக வந்து கொண்டு வருது. அம்மாய், ஒரு ஒன்று சேர்ந்து விட்டோம். தினமா எனது வேலை என்ன? கை வேலை. என்ன வேலை சொல்றாவா? என்ன வேலை? கை வேலை இல்லடா, வாய் வேலை. என்ன வேலை? கை வேலை தெரியாதா? நான் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளவு கை வேலை? தொழில ஒன்றை கற்றுப்பார். சொல்லிடுறாங்களா இல்லையா? 8 மாசம் தான் நாடகம் ஆடுவேன். நாடகம் இல்லைன்னா வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ஐயாவை பார்க்கலாம். கை தொழில் செய்யறார், கை வேலை. என்ன வேலை? வாட்டு 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 குஞ்சு வரப்பா குஞ்சு வரப்பா. நீயாவது பரவாயில்ல, வாட்டு பாய்ச்சிட்டு இஞ்சி மரப்பா வைக்கிறேன். நான் விக்கிறேன். வாயா ஏய், என்னை பத்தி மட்டும் பேசியா? நாயை பத்தி பேசாத. வயசான காலத்துல பல்லுலாம் ஏய், வாடா கோபாடு